ஐயோ கடவுளே, हमारा तो ஹலோ தம்பி லட்டு மாதிரி ஒரு பொண்ணு வேணும். டேய் கூறு கட்ட குக்கரு, நான் ரியல் புரோக்கர் இல்லடா, ரியல் எஸ்டேட் புரோக்கர். போன விட முண்டோ தூங்க விட மாட்டாங்களே. இப்ப அவன் தெரியலையே. ஹலோ ஏழுமலை ஸ்பீக்கிங். அண்ணா நான் தான் சூர்யா பேசுறேன்னா. நீயா? என்ன? நீ எனக்கு வித்த வீடு வேற மாதிரி இருக்குன்னு. எந்த மாதிரி? வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம்லாம் கேக்குதுன்னு. பையன் நைட் ஷோ பாத்திருக்கான் போல இருக்கேன். யாரும் இல்லனாலும் இங்க யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ரொம்ப நாளா வீட்ல யாரும் இல்ல, அதான் டேப் ரெக்கார்ட் ஏதாவது ஆனா இருக்கும், ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கோ. ரொம்ப பயமா இருந்தா ஃபேமிலி வர சொல்லு. என் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு. அப்போ உன் பொண்டாட்டி வர சொல்லு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு. அப்ப இப்போதைக்கு ஃபிகரா வர வச்சுக்கோ. நான் இப்போ டீப் ஸ்லீப்புக்கு போலான்னு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். போனை வச்சுடு. அண்ணே அண்ணே அண்ணே, எதுக்காகடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? அண்ணே என்னால அந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு. இதுக்கு முன்னால அந்த வீட்ல மனுஷன் இல்ல, பேய் பிசாசு இருந்த மாதிரி இருக்கு. மாதிரி என்னடா, அங்க பேய் தான் இருக்கு. இப்ப கூட என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளியே துரத்திருச்சுன்னு. ஏய் என்னைய சொல்ற நீ பாட்டுக்கு பேய் பிசாசுங்கற, எல்லாம் பிரம்ம. அவ்ளோ பயமா இருந்தா ஏதாவது மந்திரவாதியோ டாக்டரோ சைக்கியாட்ரிஸ்டோ டெரரிஸ்டோ கூட்டு வந்து சாந்தி பூஜை பண்ணிடு. பேய் மாதிரி என்ன துரத்துற வேலை வச்சுக்காத. என் காசை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஊருக்கே போயிடுறேன். அந்த வீட்ல பேய் இருக்குன்னு. இருக்குங்கிறதாலதான் நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தேன். 20னா? அடே என்னடா 20? கோடி ரூபாய் இருக்கிற வீட்டை எவனாவது 20 லட்சத்துக்கு விப்பானாடா? அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும் அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு. பேய் இருக்கும் இல்ல இருக்கு, அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், நீ பாட்டுக்கு வேலையை பாரு. டேய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 ரூபாய் இல்லடா, 10 காசு கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏய் தம்பி, மறுபடியும் எனக்கு கால் பண்ணி தொல்லை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, புரோக்கரை ஹராஸ் பண்றேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதே போலீஸை வச்சு உன்னை கொன்னு அதே வீட்ல அந்த பேயோட சேர்த்து வச்சிருவேன். ஓகே, இதுக்கப்புறம் நீ போன் பண்ண கூடாது. போன வேடா. அண்ணா அண்ணா, இந்த பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு போயிடு. 20 லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும். அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். வீடு அது ரொம்ப முக்கியம்டா. அப்பா அப்பா, அடியே பொம்மாயி, என்ன அவ்வளவு சீக்கிரம் உன்னால துரத்த முடியாது. சூரி இஸ் பேக். அடியே பொம்மாயி, சின்ன பையனை கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டல. நீ அடிச்சு அடிக்க கோழ மாதிரி ஓடிடுவேன்னு நினைச்சியா? முக்கோடி தேவர்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாடி வா. ஜெய் பஜ்ரங்கபலி, ஓம் நம சிவாயா, அல்லாஹ், ஜீசஸ். ஏய், லீடிங்ல உள்ள எல்லா சாமிகளும் என் கையில இருக்காங்க. நீ என்ன பண்ற நான் பாத்துறேன். பூனையை பார்த்து எலியும் சிங்கத்தை பார்த்து மானும் ஓடுற மாதிரி இது தாயத்தை பார்த்து நீ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியும். சாமி கிட்ட வச்சுக்கிட்டா பேயா இருந்தாலும் அதுக்கு அப்பனா இருந்தாலும் ஓடி போக வேண்டியதுதான். இங்க பார், நல்லா கேட்டுக்க, இது என் வீடு, என் இஷ்டம். நான் சரக்கு அடிப்பேன், இல்லைன்னா சம்மணம் போட்டு உட்காருவேன். நீ என்ன சொன்ன? ஓடி போணுமா? ஐயப்பா ஐயப்பா பயமா இருக்க. ஐயோ, சினிமா கிராபிக்ஸ்ல வர மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாரியா? இந்த சூரியவே சாவடிச்சிருப்பியா நீ? சரக்கு அடிக்க கூடாதா? இங்க பாரு, இப்போ பீடி குடிக்க போறேன். என்ன பண்றியோ பண்ணிக்கோ.
ராம்கோபால் வர்மா பேயோ இல்ல ராகவா லாரன்ஸோட பேயோ, இன்னைக்கு உனக்கு நான் போக போடுறேன் பாரு. கண்டிப்பா போடுறேன். ஹோ. சாமி நான் விளையாட்டா போச்சா உனக்கு? சாமியை திடீர்னு கூப்பிட்டா வந்துருமா? ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட்டு இருக்கணும், நடுவுல கூப்பிட்டா வருமா? அம்மா வணக்கம். நான் வரேங்க. ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? போயிட்டு வரேன்னு சொன்னல, தப்பா சொல்லிட்டேன். வரவே மாட்டேன், நான் போயிடுறேன். அடே செவனில்ஸ், பேய் வீட்டை ஏன் தள்ள கட்டிட்டல? கையில சிக்கிற உன்னை கொன்னுடுவாடா டேய். எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட மாட்டான் போல இருக்கேன். அவன் தான், அவனே தான். ஹலோ. சொல்லியா சாமி? என்னடா நீ என்ன சொன்ன? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏய், யாரா நீ? ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? நான் தான் வெட்டு குத்து வேலுச்சாமி. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஏன் அங்கெல்லாம் போய் பேசுறீங்க? இங்க இருந்தே பேசிருக்கலாமே. என்னடா கிண்டல் அடிக்கிறியா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். செந்தமிழ் பூங்காவை வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஆளை காணோம். என்ன யாருன்னு நினைச்சேன்? அம்மாடி, என்னையா ஏமாத்த ஸ்லோல இதெல்லாம் பாக்குறியா? வர வளரிட்டனா? அது போயிடுச்சுங்க. அப்ப மவுண்ட் ரோடு LIC பில்டிங் என்ன? LIC பில்டிங்கா? டேய், ஒண்ணு என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா LIC பில்டிங் எனக்கு வாங்கி கொடுத்துரு. புரிஞ்சுதா? அது வந்து ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கல. மெரினா பீச்சுக்கு என் ஆளுங்க ஒரு 150 பேரை வர வச்சு உன்னை அங்கேயே கண்டம் தொண்டமா வெட்டி கடல்ல போட்டு. இல்ல 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 இல்ல, எனக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்ல. நீங்க நிம்மதியா சுண்டல் வாங்கி சாப்பிட்டு பீச் ஓரமா இங்க படுத்துக்குங்க. நான் 2 நாள்ல உங்களுக்கு சூப்பர் பில்டிங்கா வாங்கி தரேன். சரியா? போன வச்சிருங்க. இப்ப எப்படி இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறது? அப்படியே இரு தம்பி, இதோ அண்ணன் வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான்? சந்தேகமா இருக்கே. ஹலோ தம்பி, என் தங்கமே, எப்படி ராஜெல்லாம் இருக்க? கேவலமா இருக்கேன். எது? அது நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். ஒன்னும் இல்ல தம்பி, டெய்லி பேய்கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. அந்த டைம்ல போன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல்ல, அதான் காலையில எழுந்ததுமே போன் பண்றேன். ஒரு 10 லட்சம் தரேன், போயிடு. என்ன என்ன இது? வாங்கி ஒரே நாளுக்கு 10 லட்சம் குறைச்சிட்ட. வேணும்னா ஒரு 5000 இல்ல 10,000 குறைச்சுக்கோ. என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற? நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முழுசா 20 லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன். இவன் என்ன எப்படி சொல்றான்? தம்பி, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். 10 லட்சம் கூடவே பஸ் டிக்கெட்டை எடுத்து தரேன், நீ ஊருக்கு ஓடி போயிடு. இங்க பாருண்ணே, ஏதோ நீ சொன்னேன்னு விக்கலாம்னு நினைச்சேன். இல்லனா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது வரைக்கும் இருந்த எஃபெக்ட்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பூஜை தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் பண்ணிட்டேன்னா இருக்கிற கொஞ்சம் எஃபெக்டும் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 50 லட்சத்துக்கு நானே அதை வித்துக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத, வச்சிரு. தம்பி 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 டேய், உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வந்துருச்சுடா. வருபடா, வா. நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா சென்னை போனவங்கெல்லாம் மறந்துடுவியா? வேலைக்கு போறேன்லடா, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். டேய் குடுறா, நீ என்ன கலெக்டர் வேலையை பாக்குற? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மறந்துட்டியா? எப்போ உங்க எல்லா ஞாபகமா தான்டா இருக்கு. அதான் இப்ப ஊருக்கு கிளம்பி வரேன். டேய், நீ எங்கேயும் கிளம்ப வேணாம், நாங்க ஆல்ரெடி கிளம்பி வந்தாச்சு. எங்க? சிங்கார சென்னைக்கு. என்னடா சொல்ற? குடுறா. டேய், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா. மல்லிக்கு கல்யாணம் பண்ணோன்னு அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது வேற செத்துருவேன்னு ஒரே அழுகடா. அதான் உங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி இருக்கும். ஒரு வாரம் சென்னையை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்னு மல்லியை கூப்பிட்டுட்டு நாங்க இங்க வந்துட்டோம். நல்ல காரியம் பண்ணுங்கடா. டேய், மல்லி எங்கடா? எல்லாம் மாலுக்குள்ள போயிட்டாங்கடா. ஓ, உள்ள சரி, போயிட்டாங்க. உன் அட்ரஸ் சொல்லுடா. வீடு வந்துருச்சு, வண்டி நிறுத்து. டேய், ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. டேய், என்னடா காயமா இருக்கு? சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்டா இல்ல எவனாவது ஒன்னு அடிச்சிட்டானா சொல்லு. பொளந்து கட்டிடுறான் அவனை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏச்சி வாய் மூடு. அவன் தான் ஆக்சிடென்ட்னு சொல்றான்ல, இது என்ன நம்ம ஊர் நினைச்சியா? ஓவர் ஆடாத. சொல்றா. டேய் 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 டேய், நாம கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா அவங்களும் வந்து கட்டி பிடிச்சுப்பாங்கல்ல. வாமா, வந்து கவனி. பார்த்து போயிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். மேலதான் வீடா. நீ நல்லா இருக்கல. போய் கேளுடா. டேய் சரி, சுடி, மேல. ட்ரைலர் போதும், சினிமாவை மேல போய் பாத்துக்க. வா போலாம். அது வந்து எல்லாம் பசியோட இருப்பீங்களே, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க. டேய், 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 டேய்,
சாப்பாடுலாம் அப்புறம் போதும்டா. எனக்கு இப்ப பசிக்கல. வா போய் குளிக்கலாம். டேய், டேய், இல்ல, வாடா. போய் சாப்பிட்டு வந்துரு. இவ்வளவு பெரிய வீட்ல இருக்க. ஏய், ஃப்ரெஷ்ஷா சொன்னா போய் கேளுடா. சாப்பிடலாம். போய் பக்கத்துல வாடா. தான்டா. போடா போடா சீக்கிரம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றா. ஏய், எந்த வீடு? பொறுமையா பேசுறா. இன்னும் இருக்கா மேல போணுமா? என்னடா இவ்வளவு பொறுமையா போற? இதான் நம்ம வீடா? இதான். அருமையா அப்புறம் ஏன்டா இருக்கு. இங்க நிக்கிற? போடா. அட போடா. போடா யோசிக்கிற. அடே கோப்பா. எவ்வளவு பெரிய வீடுடா டேய். என்னடா இது டிவி ஏன் சைஸ்க்கு இருக்கு? இங்க மச்சான் பாரு. தியேட்டர் மாதிரி இருக்குடா டிவி. எவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்கு டிவியா மாமா. இல்ல ஸ்கிரீனா? ஏய், உள்ள பூந்துரும் போல இருக்கு. வா, வெளிய வா, கதவை சாத்து. பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஓ, அம்மா. என்ன கண்டிக்காத, கொஞ்சம் அங்க பாரு. யார? டேய், வீட்டை பிச்சு போட்டுருவீங்க போல இருக்கே. நிறுத்துக்கடா டேய், நிறுத்துக்கடா. ஐ, நல்ல வேளை போயிட்டான். ஏய் சூரி, என்ன பேய பார்த்த மாதிரி இப்படி பயப்படுற? வீடு இவ்ளோ பெருசா இருக்கு. நீ தனியாவா இருக்க இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? என்னடா மேலே பாத்துட்டு இருக்க? அ- அது நானும் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஒருத்தவங்களா? அப்படியா? அடே ஏய் மாமா, என்னடா வேற சொல்ற? யாராவது கல்யாணம் பண்ணிட்டே நான் சொல்லுடா. ச்சீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நைஸா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டியா? அட, இப்ப எனக்கு இதாண்டா குறைச்சல். வாய் மூடு. கதை விடாதடா. இவ்ளோ பெரிய வீடு இருக்குன்னா செட்டப்பும் கண்டிப்பா இருக்குமே. டேய், நீ வாய் மூடுறா. எவடா அவ? யாருடா அவ? என்னடா மேல பாக்குற? எவன் சொல்லு. அது வேலைக்காரி வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இப்படி பை பண்ணுமா? ஷோ, பொறுமையா பேசு. ஷூவா? என்னடா ஷூங்கற? என்னடா வேலைக்காரிக்கு இவ்ளோ பயப்படுற? அவ்ளோ பயமுறுத்தி வச்சிருக்காளா உன்னை? ஏய், எவடி அவ? வெளியில வாடி. என் மாப்பிள்ளை என்னடி பயமுறுத்தி வச்சிருக்க? வாடி வெளியில. அப்படியே கழுத்தை பிடிச்சு திரும்பி போட்டுடுவேன். நான் சொல்ற கேளுங்க, அமைதியா இருங்க. இந்த வீடு நமக்கு செட் ஆகாது. ரெண்டுக்கு வேற நல்ல வீடா பிடிச்சுக்கலாம். வாங்க 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 வாங்க. இம்மாம் பெரிய வீடு வேலைக்காரி எல்லாம் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போலாங்கறியே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க இங்கதான் இருப்போம். டேய், 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 டேய். ஐயோ கடவுளே. அம்மா தாய், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க போற வரைக்கும் அவங்களை எதுவும் செஞ்சிடாதம்மா.